காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. எவ்வளவோ கிருஷ்ண பக்தர்களுடைய அடியார்களுடைய கதைகளை நாம் கேட்டிருக்கிறோம், பதிவினை பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்று நாம் காண இருக்கக்கூடிய ஒரு அன்பருடைய கதை முற்றிலும் வித்தியாசமானது. ஏன்னா குலத்திலே நாம் உயர்வு தாழ்வென்று சொல்லக்கூடாது. பக்தருடைய உள்ளம் எப்பொழுதும் இறைவனுடைய திருவடியையே நினைத்து கொண்டிருக்கும். அவர்களுடைய நாமஸ்மரணை என்ன, மதுசூதனா, ஹரிநாராயணா, இப்படித்தானே இருக்கும். நாம் இதில் ஜாதி பார்க்கக்கூடாது, எந்த தொழிலை செய்கிறார்கள் என்று நாம் அவர்களை பேதம் பார்க்கக்கூடாது. அவர்கள் அடியார்களா என்று மட்டுமே நாம் காண வேண்டும். இப்படி நாம் இவ்வளவு சொல்கிறோம், இதற்கு என்ன ஒரு சான்றுன்னு நாம் கேட்கலாம். வடநாட்டிலே ஒரு கிருஷ்ண பக்தர் இருந்தார். அவருடைய வாய் எப்பொழுதும் ஹரிநாராயணா, மதுசூதனா இப்படித்தான் ஜபித்து கொண்டிருக்கும். அவருடைய பெயர் ஸ்ரீ சஜ்ஜனக சாருகர். அவர் மாமிசம் விற்கும் தொழிலே பிறந்தவர். அந்த குலத்திலே அவர் அவதரித்தார். அவர் எந்த பிராணியும் கொல்வது கிடையாது. ஆனால் அந்த மாமிசத்தை கொண்டு வந்து கொடுத்தால் இவர் அதை வெட்டி விற்று விடுவார், எடை போட்டு. இது அவருடைய குலத்தொழில். தொழில் இப்படி இருந்தாலும் அவர் சிறந்த ஹரிபக்தர். ஒவ்வொரு நாளும் அவர் கிருஷ்ணனுடைய பெயரை கூறாமல் இருந்தது கிடையாது, அவரை நினைக்காமல் இருந்ததும் கிடையாது. அவருடைய தொழில் வேண்டுமானால் அப்படி இருக்கலாம், மாமிசம் இருக்கக்கூடிய தொழிலாக இருக்கலாம். ஆனால் அவருடைய மனம் எப்பொழுதும் இறைவனுடைய நினைப்பிலேயே மூழ்கி இருந்தது. அவருடைய கடையிலே தராசு இருக்கும் அல்லவா, எடை போட்டு விற்பதற்கு. அந்த எடைக்கற்கள் என்னன்னு நாம் நினச்சோம்னாக்கா நமக்கு அதிசயம்தான் மிஞ்சும். ஏன்னா சாலக்கிராமம்னு சொல்லுவோம் இல்லையா, இறைவனுடைய ரூபமாகவே பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். ரொம்பவும் அதை மதிப்புமிக்கதாக கருதுவார்கள் ஹரிபக்தர்கள். நாராயணனை முழுமுதற் கடவுளாக வழிபடக்கூடிய அன்பர்கள் இந்த சாலக்கிராமத்தை வைத்து கொண்டிருந்தால் அதற்கென்று தனியாக ஒரு பெட்டியிலே வைத்து பூட்டுவார்கள். அதற்கு தினந்தோறும் அபிஷேகம் செய்வார்கள். அதற்கான பூஜை பொருட்களும் அவர்கள் தயாராக வைத்திருப்பார்கள். தினந்தோறும் பூஜை செய்வார்கள். ஒவ்வொரு நாளும் அன்றைக்கு எழுந்தவுடன் என்ன பண்ணுவாங்க, தாங்கள் குளித்துவிட்டு மடி ஆச்சாரமாக அந்த சாலக்கிராமத்திற்கு திருமஞ்சனம் செய்விப்பார்கள், சந்தனம் பூசுவார்கள், அதற்கென்று பச்சை கற்பூரம் சாற்றுவார்கள், அதற்கு தினந்தோறும் நைவேத்தியமும் செய்வார்கள். இப்படி ரொம்பவும் ஆச்சாரமாக அதை பூஜிப்பார்கள் சாலக்கிராமத்தை. இவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, சஜ்ஜனக சாருகர் இந்த சாலக்கிராமத்தை எடைக்கற்களாக வைத்து கொண்டிருந்தாராம். அப்பொழுது எவ்வளவு பக்தியாக இருக்க முடியும், நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாதல்லவா. இப்படிப்பட்ட ஹரிபக்தர் இந்த உலகத்திலேயே இருப்பார் என்று நம்மால் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் இதை பார்த்து கொண்டிருந்தாராம் அந்த ஊரிலே இருந்த ஒரு அந்தனர். அவர் கேட்கிறாராம், ஐயா, நீர் இங்கே வைத்து கொண்டிருக்கிறீர் அல்லவா எடைக்கற்களாக சாலக்கிராம கற்களை, அதை என்னிடம் கொடுத்து விடுங்களேன். நான் தினந்தோறும் பூஜித்து வருகிறேன், நான் கிருஷ்ண பக்தன் அப்படின்னு கேட்கும்பொழுது இவருக்கா ரொம்பவும் சந்தோஷம். சஜ்ஜனக சாருகருக்கு என்ன பண்ணுறாரு, சரி மையா, நீயே வைத்து பூஜித்து கொண்டிரும், கிருஷ்ணன் எங்கே இருந்தால் என்ன, நமக்கு அவன் நினைப்பு தானே முக்கியம் அப்படின்னு கொடுத்து விடுகிறாராம். இப்பொழுது அந்தனர் என்ன பண்ணுறாரு, அந்த சாலக்கிராமத்தை கொண்டு வந்து வீட்டிலே தினந்தோறும் பூஜை செய்கிறாராம். அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த அந்தனருக்கு. ஆனால் சில மாதங்கள் சென்ற பிறகு கிருஷ்ண பகவான் அந்த அந்தனருடைய கனவிலே காட்சியளித்து சொல்கிறாராம், ஐயா, நீர் ஒரே ஒரு நல்ல விஷயம் மட்டும் செய்யும், என்னன்னா என்னை மறுபடியும் கொண்டு போய் சஜ்ஜனக சாருகருடைய கைகளிலே கொடுத்து விடும் ஐயா, என்னால் இங்கே நிம்மதியாக இருக்க முடியலை அப்படின்னு நாம் நினைக்கலாம். ஒரு அந்தனர்கிட்டேருந்து என்ன சொல்கிறாரு பாருங்க கிருஷ்ண, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலன்னு. ஏன்னா மாமிசம் விற்கும் அந்த தொழிலாளியிடமா அவருக்கு அவ்வளவு அன்பு இருக்க முடியும்? அவங்ககிட்ட இருந்தால் நான் நல்லா இருப்பேன்னு சொல்கிறாருனாக்கா அப்போ இறைவனுடைய சித்தம்தான் என்ன? இவர் என்ன பண்ணுறார், மறுநாள் பொழுது விடிந்தவுடன், ஐயா, உன்னால் எனக்கு கிருஷ்ணனுடைய தரிசனம் கிடைத்தது. கிருஷ்ணன் என்ன சொல்கிறான்னா, இந்த சாலக்கிராம கற்களை நீங்களே வைத்து கொள்ளுங்கள் என்பது இறைவனுடைய கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விடுகிறாராம். ரொம்பவும் சந்தோஷமாக. சஜ்ஜனக சாருகருக்கும் சந்தோஷம்தான். ஏன்னா தன்னுடைய கிருஷ்ணன் தன்னிடமே திரும்பி வந்து விட்டான் அல்லவா. அதனால் இப்போது ஒரு கும்பல் அந்த ஊருக்கு வருகிறது. என்னன்னா அவங்க பூரி ஜெகநாத கஷேத்திரத்துக்கு சென்று ஜெகநாத பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் என்று ஸ்தல யாத்திரை புறப்பட்டிருக்கிறார்கள் பல அடியார் பெருமக்கள். அவர்கள் அந்த பக்கமாக போய் கொண்டிருக்கும் பொழுது இவருக்கும் ஆசை வந்து விட்டதாம் சஜ்ஜனக சாருகருக்கு.
அவர் கூப்பிட்டு கேட்கிறாராம், ஐயா என்னையும் சேர்த்து கொள்ளுங்களே, நானும் வருகிறேனே உங்களோடவே அப்படின்னு கேட்கும் பொழுது அவர்களுக்கா ரொம்பவும் சந்தோஷம். சரியப்பா, நீ வந்தால் என்ன குறைந்து போயிற்று, வாரும் அப்படின்னு கூப்பிட்டு கொண்டு போகிறார்களாம். இவங்க போகிற வழியில் ஒரு இடத்துல ஒரு சத்திரம் இருக்குது. ஏன்னா வந்த தூரம் ரொம்ப களைப்பாக இருந்தது. ரொம்ப தூரம் பயணப்பட்டு வந்து விட்டார்கள். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பூரி ஜெகநாதர் க்ஷேத்திரம் இருக்கிறது. சரி கொஞ்ச நேரம் தங்குவோமே, ஏன்னா ரொம்பவும் அயர்வாக இருக்கு இல்லையா, சோர்வா, அதனால் அப்படின்னு தங்குறாங்களாம். அந்த சத்திரத்தினுடைய முதலாளி ஒருத்தன் இருக்கிறான். அவனுடைய மனைவியும் இருக்கிறாள், அங்கேயே சேவை செய்து கொண்டு இருக்கிறாள். ஆனால் அவள் கபட வேஷதாரி, ஒழுக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவள் அந்த சத்திரக்காரனுடைய மனைவி. அப்போது இவ பார்க்குறா இந்த அடியார் கூட்டத்தை. பார்த்த உடனே இதில் ரொம்பவும் குறிப்பிடத்தகுந்த அடியார் யாருன்னாக்கா நம்முடைய ஹரிபக்தர் ஸ்ரீ சஜ்ஜனக சாருகர். அவரை பார்த்தவுடன் இவளுக்கு மையல் வந்து விட்டது. எவ்வளவு அழகான பாகவதர் இவர், இவரை நாம் அடைந்தால் நன்றாக இருக்கும் அல்லவா, இப்படியெல்லாம் அவளுக்கு எண்ணம் வந்து விட்டதாம். இந்த எண்ணத்தை நிறைவேற்றி கொள்ள அவள் என்ன செய்கிறார் என்று பாருங்கள். எல்லாரிடமும் அன்பு காட்டுவது போல ஒரு வேலை செய்கிறாளாம். என்னன்னா, உணவு பண்டங்களை கொடுக்கிறாளாம். ஐயா, நான் உங்களுக்கு உணவு பண்டங்களை எல்லாம் கொடுக்கிறேன், நீங்கள் சமைத்து சாப்பிட்டு கொள்ளலாம் இந்த சத்திரத்திலேயே அப்படின்னு ஒவ்வொருவருக்கும் ஒரு முடிப்பு போல கொடுக்கிறாளாம் பண்டங்களை. அதில் மளிகை சாமான்கள் இருக்கின்றன. இவ என்ன பண்ணுறா, இவருக்கும் கொடுக்குறா, சஜ்ஜனக சாருகருக்கும். இவர் என்ன பண்ணுறாரு, இவருக்கு அந்த கல்மிஷம் இல்லாத மனம், சரி அம்மா கொடுங்கள் அப்படின்னு வாங்கி கொண்டு இவர் என்ன பண்ணுறாரு, சமைத்து சாப்பிட்டு விடுகிறார். ஏன்னா அவருக்கு அந்த எண்ணம் கிடையாது. ஏதோ அந்த அம்மா கொடுத்தாங்க, நாம் சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருந்தது. எல்லாரும் சாப்பிட்டு முடித்தாகிவிட்டது. இப்பொழுது நடுநிசி. கிடைத்த இடத்திலே துண்டு போட்டு அனைவரும் தூங்குகிறார்கள், துண்டை விரித்து. அப்போது என்ன நடக்குதுன்னா, இரவு வேளையில் அந்த அம்மா வராங்க, சத்திரக்காரனுடைய மனைவி வந்து என்ன பண்ணுறாங்க, ஐயா அப்படின்னு எழுப்புறாங்களாம். இவராக எழுந்து பார்க்குறாரு. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய எண்ணத்தை நிறைவேற்றி கொள்ள கூப்பிடுகிறார்களாம். ஐயா, நீ ரொம்பவும் அழகாக இருக்கிறீர், உம்மை அடைய வேண்டும் என்று எனக்கு ரொம்பவும் ஆசையாக இருக்கிறது, வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுறாளாம். வாங்க தனி இடத்துக்கு போகலாம் அப்படின்னு. இவருக்கா புரிஞ்சு போய்விட்டது. ஏன்னா இந்த அம்மா ஏன் இவ்வளவு பாசாங்கு பண்ணுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் இவருக்கு தெல்ல தெளிவாக விளங்கிவிட்டது. இவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, ரொம்பவும் சாந்தமாக சஜ்ஜனக சாருகர். அம்மா, உன்னுடைய கணவர் உன் மீது ரொம்பவும் அன்பு கொண்டிருக்கிறார். நீர் இப்படி மற்ற ஆடவனை கூப்பிடுவது தவறல்லவா, இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, பாவம். இப்படி தெரிந்திருந்தால் உன்னுடைய உணவை நான் கையால் கூட தொட்டிருக்க மாட்டேனே அம்மா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, என்னுடைய கணவர் இருப்பதனால்தானே நீங்கள் என்னுடன் வர மறுக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்களாம். என்ன பண்ணுறாங்க பாருங்கள், ஒரே இரவில் இந்த அம்மாவுடைய எண்ணம் என்னன்னா, இந்த சத்திரக்காரனோட மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா, வாளால் வெட்டி வீழ்த்தி விடுகிறார்களாம் தன்னுடைய கணவனை. ஏன்னா அவர் அயர்ந்து தூங்கிக்கிட்டு இருக்காரு நடுநிசி வேலையில். இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, வாளை எடுத்து வெட்டிடுறாங்க. வெட்டிட்டு என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து கூப்பிடுறாங்களாம் சஜ்ஜனக சாருகரை. ஐயா, உமக்கு என்ன தடை இப்பொழுது, ஏன்னா என்னுடைய கணவர் இறந்து விட்டார், இப்பொழுது நீர் என்னிடம் வர என்ன ஒரு தவறு இருக்க முடியும், வாருமேன் அப்படின்னு கூப்பிடும் பொழுது இவருக்கு ரொம்பவும் கஷ்டமாக போய்விட்டதான். ஏன்னா அம்மா, எவ்வளோ பெரிய பாவத்தை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க, பிற ஆடவனை நீங்கள் விரும்புவது கூட பாவம், ஆனால் அதைவிட மேலே ஒரு படிப்பை என்ன ஒரு பெரிய பாவம் செய்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், உம்முடைய கணவரை உமது கையாலேயே கொன்றிருக்கிறீர்கள், அது போதாது என்று இப்பொழுது என்னையும் கூப்பிடுகிறீர்கள், எவ்வளோ பெரிய தவறுகளை நீங்கள் மேற்படி செய்து கொண்டே போகிறீர்கள், உங்களுக்கு உங்களுடைய தவறு தெரியவில்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த அம்மாவுக்கு அதை பற்றி எல்லாம் கவலை கிடையாது. அவங்களுடைய காம எண்ணம் அப்படி. அதனால் என்ன பண்ணுறாங்களாம், ஐயா நீர் இப்பொழுது வருகிறீரா இல்லையா அப்படின்னு கேட்டுவிட்டு பார்க்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு, இவ்வளவு நேரம் இந்த சத்திரத்தில் தங்குவது கூட பாவமே அப்படின்னு என்ன பண்ணுறாரு, சஜ்ஜனக சாருகர் கிளம்பி போகலாம்னு ஆயத்தமாகிறாராம். தான் கொண்டு வந்த சொற்ப பொருட்களை எடுத்துக்கொண்டு போகும்பொழுது இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க பாருங்கள், சத்திரக்காரனோட மனைவி வழிமறித்து, இப்பொழுது நீர் என்னுடைய ஆசைக்கு இணங்குகிறீரா மாட்டீரா அப்படின்னு கேட்கும்பொழுது இவர் உறுதியாக சொல்கிறாராம், ஹரிபக்தனான என்னிடம் இப்படி நீ பேசுவதே தவறு அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த அம்மா பார்க்குறாங்க, ரொம்ப கோபம் வந்துடுது. ஏன்னா இவருக்காக தன்னுடைய கணவனை இவள் கொன்று விட்டார். இப்பொழுது இவர் தப்பித்து ஓட பார்க்கிறார் அல்லவா இந்த சத்திரத்தை விட்டு. நாம் நினைக்கலாம், ஏன் இப்படி நாம் சொல்கிறோம்னு, ஏன்னா இந்த பாவக்காரியிடமிருந்து அவர் தப்பித்து தானே போகிறார், நாம் பாவம் செய்யக்கூடாது என்று. அதனால் என்ன பண்ணுறா பாருங்க, அழுது ஆர்ப்பாட்டம் செய்கிறாளாம். ஐயா, இந்த கொடுமையை கேட்பார் இல்லையா, இவர் என்னுடைய கணவரை வெட்டி வீழ்த்தி விட்டாரே, இந்த பாவத்துக்கு நீங்கள் எல்லாம் துணை போகிறீர்களா, எனக்கு நியாயம் கிடைக்காதா அப்படின்னு பாசாங்க செய்து அழுகிறாளாம். பெண் அழுதால் யாரும் இறங்குவார்கள் அல்லவா, அவள் செய்தது என்ன என்பது யாருக்கும் தெரியாது இரவிலே, இவர் ஒருவருக்கு மட்டுமே தெரியும். ஆனால் இவர் சொல்வதை ஏற்றுக்கொள்வார்களா,
ஊரோ புதிது. ஏன்னா இவர் தன்னுடைய ஊரில் இருந்தால் இவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இவர் எப்படிப்பட்ட ஹரிபக்தர் என்பதும் இவர் ரொம்ப சாந்த சொரூபி என்பதும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இது புது ஊர் அல்லவா, யார் கேட்பார்கள் இவர் சொன்னால்? அதனால் இவர் சொல்வது எதுவும் எடுபடவில்லை. இவர் கையையும் காலையும் கட்டி கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்களாம், அந்த ஊரில் இருக்கிற மக்கள்லாம் அந்த ஊர் ராஜா கிட்ட முறையிடுறாங்களாம். ஐயா, இந்த மாதிரி இவர் ஸ்தல யாத்திரை வந்தார், வந்த இடத்துல இந்த சத்திரத்தில் தங்கினார். ஆனால் சத்திரக்கார மனைவி மேலே ஆசைப்பட்டு அவருடைய கணவனை கொன்று விட்டு இவர் நாடகம் ஆடுகிறார் அப்படின்னு ஒரு முறையீட்டை கொண்டு வருகிறாளாம் இந்த சத்திரக்காரனுடைய மனைவி. ராஜா பார்க்கிறார். ஏன்னா அந்த அம்மா ரொம்பவும் நடிக்கிறாங்களாம் அழுது. ஐயோ, என்னுடைய கணவர் போய்விட்டாரே, நான் என்ன செய்வேன், எவ்வளவு அன்பாக இருப்பார் என் மேலே, இப்படி அநியாயமாக கொன்று விட்டானே இந்த பாவி, இவன் நன்றாக இருப்பானா அப்படின்னு அந்த அம்மா கத்த ஆரம்பிச்சுடுறாங்களாம். ராஜா என்ன பண்ணுறாராம், இந்த வேஷக்காரியினுடைய நடிப்பில் மயங்கி விட்டார். அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, எவ்வளவு திமிரிவனுக்கு. ஏன்னா சத்திரத்துக்கு வந்த இந்த அம்மா ஏதோ சாப்பாடு கொடுத்தாங்க, சமைச்சு சாப்பிட்டீங்க, அதோடு போக வேண்டியது தானே. மேற்கொண்டு இந்த அம்மையாருடைய கணவனை நீ கொன்று விட்டாய் அல்லவா, அதனால் உனக்குரிய தண்டனை என்னன்னா உன்னுடைய 2 கைகளையும் வெட்டி விட வேண்டும் அப்படின்னு ஒரு ராஜ தண்டனையை அறிவித்து விட்டாராம் அந்த ராஜா. இவருக்கா ரொம்பவும் கஷ்டமாக போய்விட்டது. ஏன்னா கிருஷ்ணனுடைய நாமத்தை தவிர இவருக்கு வேறு எதுவும் தெரியாது வாழ்க்கையில். ஒவ்வொரு நிமிஷமும் அவர் இறைவனை நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர். எனக்கு ஏன் ஐயா இந்த சோதனை கிருஷ்ணா அப்படின்னு முறையிடுறாராம். ஆனால் இவருடைய இந்த இறைஞ்சுதல் இறைவனுடைய காதுகளில் விழவில்லை போலும். அதனால் என்ன நடக்குது பாருங்க, இவருடைய 2 கைகளையும் வெட்டி விட்டார்களாம். இவரா என்ன பண்ணுறார், அந்த நேரத்தில் கூட ஹரிநாராயணா ஹரிநாராயணா அப்படின்னு கதறிக்கொண்டே விழுந்து விடுகிறாராம். மூர்ச்சித்து மயக்கமாகி விழுந்து விடுகிறாராம். எழுந்து பார்த்தாக்கா தன்னுடைய 2 கைகளும் வெட்டப்பட்டு இருக்கிறதாம். இவருக்கு கைகள் வெட்டப்பட்டது கூட கஷ்டமாக தெரியவில்லை. ஆனால் எதற்காக இந்த தண்டனை, இது தெரிய வேண்டும் அல்லவா. ஏன்னா இந்த பிறவில நான் ஒரு பாவமும் செய்யவில்லையே, என்னுடைய மனமறிந்து எதற்காக எனக்கு இத்தகைய கொடூர தண்டனையை இறைவன் கொடுக்க வேண்டும், இது நமக்கு தெரிய வேண்டும் அல்லவா. இந்த ஒரு கேள்விதான் அவருக்கு பிரதானமாக எழுந்தது மனதிற்குள்ள. அதனால அவர் என்ன பண்றாரு, கிருஷ்ணா இதுக்கு நீ பதில் சொல்லணும் இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது பாருங்க, இவர் இப்படி கதறிக்கொண்டிருக்கிறார் அல்லவா. அப்போ அந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய அர்ச்சகருடைய கனவுல தோன்றுகிறாராம் கிருஷ்ண பரமாத்மா. என்ன சொல்றாரு பாருங்க, என்னுடைய அடியார் ஒருவன் இங்கே வந்து கொண்டிருக்கிறான் ஸ்தல யாத்திரையாக புறப்பட்டு கொண்டு. இப்போ வழியில இவன் நின்றுக்கிட்டு இருக்கான். நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு பல்லக்கை அனுப்பித்து அதிலே அவனை ஏற்றிக்கொண்டு வாருங்கள் என்னுடைய ஆலயத்துக்கு அப்படின்னு ஒரு கட்டளையை இடுகிறாராம். இப்போ ஆலய அர்ச்சகர் எழுந்து கொள்கிறார். கண்ணை விழித்து பார்த்தவுடன் கிருஷ்ணருடைய வதனங்களிலே மந்தகாச புன்னகை. சரி, இவருடைய கட்டளை அல்லவா, இறைவனுடைய கட்டளைக்கு யாராவது மறுப்பு சொல்ல முடியுமா? அவர் என்ன பண்றாரு, மற்ற அர்ச்சகர்களையும் கூட்டிக் கொண்டு வருகிறாராம் இந்த சஜ்ஜனக சாருகரை அழைத்து கொண்டு செல்ல பல்லக்கிலே. இவர் என்ன பண்றாரு பாருங்க, இந்த 2 கைகளும் போய்விட்டதா, இவர் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரா. அப்போ இந்த ஆலய அர்ச்சகர் வந்து சொல்றாராம், ஐயா உன்னை கூப்பிட்டு கொண்டு வருமாறு இறைவனது கட்டளை, ஏறுங்கள் பல்லக்கிலேன்னு சொல்லும் பொழுது இவர் என்ன பண்றாரு, கை இருந்தாக்கா நாம தொழுவம் இல்லையா, கை கூப்பி இறைவா அப்படின்னு. இப்போ 2 கைகளும் வெட்டப்பட்ட நிலையிலும் கூட மனது என்னன்னு நினைக்குது, இறைவான் தானே நமக்கு நினைக்க தோணுது. அப்போ கைகளை கூப்பிடுறதுக்காக அவர் அந்த கைகளை எடுக்கும் பொழுது அவருக்கு அந்த வெட்டுப்பட்ட நினைவும் வரவில்லை. ஏன்னா அவருக்கு எப்பொழுதும் தொழுதுதானே வழக்கம் இறை அடியவருக்கு. அந்த எண்ணம் இந்த எழுந்தவுடன் அவருக்கு என்ன நடக்குது பாருங்க, அதிசயமாக 2 கைகளும் வெட்டுப்பட்ட 2 கரங்களும் முளைத்து விட்டனவாம். இப்பொழுது அவர் என்ன பண்றாராம், கை கூப்பி வேண்டாராம், மதுசூதனா ஹரிநாராயணா அப்படின்னு கேட்கும் பொழுது இறைவன் எதிரே பிரத்யட்சமாக தெரிகிறானாம். அப்பொழுது இவர் கேட்கிறாராம், சுவாமி நான் என்ன தவறு செய்தேன் என்று இந்த பிறவில எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடூர தண்டனை நீங்கள் நிறைவேற்றினீர்கள். ராஜா என்னுடைய கைகளை வெட்ட சொல்ல ஆணையிடும்பொழுது நீர் பார்த்து கொண்டு சும்மா தானே இருந்தீர், இது நியாயமா? ஏன்னா ஒவ்வொரு நாளும் உன்னை நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் அல்லவா, இது உனக்கு சம்மதம் தானா அப்படின்னு கேட்கிறாரா. ஏன்னா காவலாளிகள் என்ன பண்றாங்க, கொடூரமாக 2 கரங்களையும் வெட்டி விட்டார்கள். அப்பொழுது நீ பார்த்து கொண்டு தானே இருந்தாய் கிருஷ்ணா, நீ கேட்கவில்லை அல்லவா, உன் மீது எனக்கு கோபம் அல்லவா அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த பாகவதருடைய கோபத்துக்கு அவர் பதில் சொல்லித்தானே ஆக வேண்டும் பகவான். அப்போ அவர் சொல்றாராம், உன் ஜென்மத்துல நீ நல்ல ஆச்சாரமான அந்தனர் குலத்திலே பிறந்த, ஒரு தடவை நீ கங்கை கரையில ஸ்நானம் செய்து கொண்டு அந்த கங்கை கரை ஓரம் நீ ஜபம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கசாப்புக்காரன் என்ன பண்றானா, அந்த பக்கமாக வருகிறானா. ஏன்னா அவன் வெட்டுறதுக்காக வச்சிருந்த பசு ஒன்று என்ன பண்ணுச்சுதான், பயத்துல தப்பிச்சு ஓடி வந்துடுச்சான் அந்த கங்கை கரை ஓரமாக. அங்க பல மரங்கள் இருக்கின்றன ஒளிந்து கொள்வதற்கு. ஏன்னா பசு வந்து என்னன்னா ஒரு உயிர் பயத்துல ஓடி வருது. நம்மளை யாராவது வெட்ட வந்தா நமக்கு எவ்வளவு பயம் இருக்க முடியும் அந்த மனசுக்குள்ள. அது வாயில்லாத பிராணி தான், ஆனால் அதற்கு அந்த உணர்வு தெரியும் அல்லவா.
ரொம்ப பயத்தோடு ஓடி வந்துடுச்சான் அந்த கசாப்புக்காரங்கிட்ட இருந்து அது தப்பிச்சு. அப்போ இவர் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த பசு என்ன பண்ணுதான், ஒரு மரத்தோரமாக ஒளிந்து கொண்டிருக்கிறதாம். அப்போ அந்த கசாப்புக்காரன் கேட்கிறானா, ஐயா நீர் இங்கே ஒரு பசு வந்ததா நீர் பார்த்தீரான்னு கேட்கும் பொழுது இவர் அமைதியாக இருந்திருக்கலாம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, வாயை திறந்து சொல்லவில்லை என்றாலும் கூட 2 கரங்களையும் காட்டி இதோ இந்த பக்கமாக தான் போயிற்று என்பதற்கான ஒரு பாசாங்கை செய்கிறார். நாம் சைகை காட்டுவோம் இல்லையா, வாயை திறக்கலைனா கூட அப்படி ஒரு சைகையை செய்து விடுகிறாராம். இப்போ அந்த பசு என்ன பண்ணுதான், ரொம்பவும் பயம் இல்லையா, உயிர் பயத்தோடு தானே ஓடி வந்து ஒளிந்து கொண்டது. நாம் என்ன பண்ணியிருக்கணும், உண்மையாக இருந்தால் எனக்கு தெரியாது என்பதை சொல்லியிருந்தால் அந்த பசுவை காப்பாற்றி இருக்க முடியும் அல்லவா. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, கைகளை நீட்டி காண்பித்து விட்டார் அல்லவா. அதனால் அந்த பசு கிளம்பி போகும்பொழுது அவ்வளவு வேதனையான ஒரு கண்ணீரை விட்டு கொண்டு சென்றதாம். இப்பொழுது இந்த முன் ஜென்மத்தில் இந்த பசுவாக இருந்தது இல்லையா, அந்த பசுதான் இப்பொழுது சத்திரக்காரனுடைய மனைவியாக பிறந்திருக்கிறது. அந்த கசாப்புக்காரன் தான் இப்பொழுது அந்த சத்திரக்காரன். ஏன்னா இப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, பசுவாக இருந்ததல்லவா முன் ஜென்மத்தில் அந்த அம்மா, அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ வாய்ப்பு கிடைத்ததல்லவா முன் ஜென்மத்தில் அவன் எப்படி நம்மளை வெட்டனானோ இப்போ இதே ஜென்மத்தில் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த சத்திரக்காரனை வெட்டி விட்டார்கள். சத்திரக்காரன் மனைவியாக வந்து அந்த பசு. இப்பொழுது உன்னையும் ஏன் காட்டி கொடுத்தாங்க அவங்க, ஏன்னா நீ தானே காண்பித்து கொடுத்த போன ஜென்மத்தில், இதோ இங்கே பசு இருக்குன்னு, அதற்கான தண்டனை தான் ஐயா உனக்கு அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு புரிந்து விட்டதாம் சஜ்ஜனக சாருகருக்கு. ஏன்னா கிருஷ்ணர் சும்மா யாருக்காவது தண்டனை கொடுப்பாரா, முன் ஜென்மத்தில் நாம் என்ன பாவம் செய்தோம் என்று நமக்கு தெரியாதல்லவா. இறைவன் காட்டினால் ஒழிய நாம் இந்த என்ன ஒரு பாவம் செய்தோம் என்று நமக்கு தெரியாது உண்மையாக. அதனால் இப்பொழுது அவருக்கு மனது தெளிந்து விட்டது. இப்போ அவர் ரொம்ப சந்தோஷமாக பூரி ஜெகநாதர் ஆலயத்துக்கு செல்ல சந்தோஷமாக வருகிறாராம். ஏன்னா இந்த சந்தேகம் மனதை அரித்து கொண்டே இருந்தது. ஏன் நமக்கு கிருஷ்ணர் இந்த தண்டனையை கொடுத்தாரு, ராஜா தண்டனையை கொடுக்கும்பொழுது பார்த்து கொண்டு சும்மாதானே இருந்தார் என்பது நமக்கு உள்ள ஒரு கோபம். ஏன்னா எந்த பக்தனுடைய இதையும் அந்த கேள்வித்தானே கேட்கும், நான் ஒரு பாவமும் அறியேனே, எனக்கு ஏன் இந்த தண்டனை என்று கேட்பது நியாயம்தானே. இப்போ இந்த கேள்விக்கான விடை தெரிந்தவுடன் என்ன பண்ணுறார், அமைதியாக ரொம்ப சந்தோஷமாக வருகிறார் சஜ்ஜனக சாருகர். இப்போ அந்த ஆலய அர்ச்சகர் என்ன பண்ணுறார், அவரை கூட்டிக் கொண்டு வந்து ஜெகநாதருடைய ஆலயத்திலே அவரை விடுகிறார். அவர் ரொம்ப சந்தோஷமாக இறைவனுடைய பாதங்களிலே விழுந்து வணங்குகிறாராம். கிருஷ்ணா என்ன காப்பாற்றினீர் அல்லவா, ஏன்னா தண்டனை என்னவோ கொடுத்தாகி விட்டது. ஆனால் இந்த ஜென்மத்தில் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், கசாப்பு கடையிலே வேலை செய்தாலும் நம்முடைய குலத்தொழில் அதுவாக இருந்தாலும், ஆனால் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் இறைவா இறைவா என்று இறைவனுடைய நாமஸ்மரணை அல்லவா ஈடுபட்டிருக்கிறோம். முன் ஜென்மத்தில் நாம் கை காட்டினதுக்கு வேண்டுமானால் இறைவன் நம்மை தண்டித்திருக்கலாம். ஆனால் அந்த நாமஸ்மரணையுடைய பலன் நமக்கு தெரிந்ததல்லவா. இப்பொழுது காப்பாற்றி விட்டால் கைகள் எப்படி முளைத்திருக்க முடியும், வெட்டுப்பட்ட கரங்களில் இருந்து எப்படி மறுபடியும் கரங்கள் முளைத்திருக்க முடியும். கிருஷ்ணனுடைய அருள் பிரவாகம் அல்லவா அது, அதை எவரால் தடுத்து நிறுத்த முடியும். இப்போ ராஜாவுக்கும் தெரிஞ்சு போச்சுதான். ஏன்னா பகவத் அபச்சாரத்தை விட பாகவத அபச்சாரம் கொடியது அல்லவா. கடவுளை கூட நாம் வேணா திட்டி விடலாம், ஆனால் கடவுள் அடியார்களை நாம் திட்டி விடலாமா, எவ்வளோ பெரிய பாவம். அதனால் அவர் ஓடோடி வராராம், குதிரை மேலே ஏறிக்கொண்டு வந்து சஜ்ஜனக சாருகருடைய கால்களில் விழுந்து வணங்குகிறாராம். அப்பா என்னை மன்னித்து விடு, நான் எவ்வளோ பெரிய பாகவதன் என்பது எனக்கு தெரியாது, ஏதோ நீ வேற ஊர் எனக்கு தெரியாமல் நான் இந்த தண்டனையை கொடுத்து விட்டேன், என்னை மன்னித்து விடு அப்பா அப்படின்னு காலில் விழும்பொழுது இவர் என்ன பண்ணுறாராம், ஐயா நீர் ஒரு பாவமும் அறியாது, ஏன்னா போன ஜென்மத்தில் நான் செஞ்ச வினையை தான் நான் அனுபவித்தேன், அதற்கான தண்டனையை கிருஷ்ணன் கொடுத்து விட்டான். ஆனால் நான் செய்த அந்த நாமஸ்மரணைக்கான ஒரு பலனையும் எனக்கு கொடுத்து விட்டான் அல்லவா, மறுபடியும் கரங்கள் முளைத்து விட்டான் அல்லவா. இது கிருஷ்ணனுடைய திருவிளையாடல் அல்லவா. நாம் எல்லோரும் கிருஷ்ண பக்தர்களாகவே இருப்போம் அப்படின்னு இவர் என்ன பண்ணுறாரு, ஹரிநாராயணா ஹரிநாராயணா என்ற கோஷத்தோடு அந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்திலே அத்தனை பேரும் கிருஷ்ணனை வணங்கி கொண்டாடுகிறார்களாம். நாமும் கொண்டாடுவோம் இத்தகைய ஹரிபக்தர்களை சொல்லிக்கொண்டு. ஏன்னா கிருஷ்ணரே ரொம்ப பெரிய ஒரு பகவான், அவருடைய அடியார்களுடைய கதை என்பது இந்த வானத்தை விட பெரியதல்லவா. நாம் ஹரி பக்தர்களையும் ஹரிநாராயணனையும் ஒரு சேர வணங்குவோமாக. மீண்டும் சந்திப்போம் ஒரு அற்புதமான பதிவிலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.